வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ கொஞ்சம் பர்சனல் நிறைய ஒர்க் இருக்கனால டெய்லி கரெக்டாக வீடியோ பண்ண முடியல. அந்த ஐபிஎல் பிரேக் வந்து ஐபிஎலுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ஒரு பிரேக் ஆயிடுச்சு. நமக்கு இல்லை, பர்சனலாக எனக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நேற்று நடந்த மேட்ச், எல்எஸ்ஜி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்சும், அப்புறம் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர், இந்த மேட்சையும் நம்ம வந்து டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேத்து மேட்ச் குயிக்கா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். மேடி, நீ சொல்றான் எல்எஸ்ஜி எங்க விட்டாங்க? 200க்கு மேல அடிச்சாங்க. இருந்தாலும் அந்த பர்டிகுலர் லைன்ஸை கிராஸ் பண்ண முடியல. அப்புறம் ஒரு பேண்டர்லாம் போச்சு. அஹ், திகேஷ் அப்படி இப்படின்லாம் பண்ணி ஏதோ பண்ணாங்க. திக்வேஷ், சஸ்பெண்ட் அபிஷேக் இது. பண்ணிட்டாங்க வேற. ஆமா, உன்னோட தாட் சொல், இனிஷியல் தாட் சொல். அதான் இனிஷியல் தாட்ஸ் வந்து எல்ஹெச்சி அதேதான். அவங்க அந்த டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. அவங்களால வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் ஆடவே முடியல. என்னன்னா எனக்கு வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்குன்னா ஷாபாஸ் அகமது மாதிரி ஒரு பவுலர் எடுக்க முடியல. ஐ அக்ரி. ஏன்னா ரவி பிஷ்னாய், திக்வேஷ் 2 பேர் இருக்கான்றப்போ நீ எதுக்கு 2 லெக் ஸ்பின்னரோட போகணும்? ஸோ அந்த காம்பினேஷன் அடி வாங்குறதே அவனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஷாபாஸ் அகமது மாதிரி ஒருத்தர் எடுத்தனா உனக்கு சமாத்க்கு அப்புறம் ஒரு பேட்டிங். ஷாபாஸ் அகமது நல்ல பேட்டிங் ஆடுற பிளேயர் தான். எஸ்ஆர்எஸ்லயே வந்து நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பண்ட் தேவையில்லாம ஒன்று இறங்கி பூரனோட மொமெண்டம் எடுத்துட்டு பூரன் முதல்ல அடிச்சாரு, அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. ஸோ பவுலிங் இல்லனால தான் அவங்க அடி வாங்கிட்டாங்க. அண்ட் ஒரு ஓவர் 3 கேம் அவங்களால வின் பண்ண முடியாது. ஸோ முதல் கேமே தோத்து நான் காம்படிஷன் வரல அப்படின்னு சொல்லி பிளே ஆஃப் ரேஸை ஈஸி பண்ணி விட்டாங்க 2 டீமுக்கு. அதான் நடந்தது. ஓகே. எஸ்ஆர்எஸ் வந்து அதான் அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஓகே கிறிஷ், உன்னோட தாட் சொல்றா. இல்ல, நேத்து அவங்க வில்லோருக்கு முந்தானேத்தான் வந்திருக்கான். அவனை வந்தோடனே ஆட வைக்கிறாங்க. சமார் ஜோசப் வச்சிருக்காங்க. அவன் ஒரு டீசென்டான பவுலர் தான். அவனை ஏன் ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நல்ல பவுலர் அவன். அதே மாதிரி சபாஸ் அகமது வந்து இந்த டொமஸ்டிக் சீசன்ல செம்ம ஃபார்ம்ல இருந்தான். சையத் முஸ்தாக் அலிலாம் தனி மேல ஒரு மேட்ச் செஞ்சுரி என்னமோ அடிப்பான்னு நினைக்கிறேன். செஞ்சுரி அடி ஜெயிக்க வைப்பான். சையத் முஸ்தாக் அலில ஒரு மேட்ச் செம்ம அடி அடிப்பான். நல்ல பிளேயரு அவனை ஆட வைக்கலாம். ரவி பிஷ்னாய் வந்துட்டு அவன் லெக் ஸ்பின்னர் கிடையாது, அவன் கூகுளி பவுலர் தான். லெக் ஸ்பின்னே போட மாட்டான். அதனால வந்துட்டு நீங்க இவனே ஆட வைக்கலாம் நீங்க. அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க இல்லைன்னா மணிமாறன் சித்தார்த்தையும் ஆட வைங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா நல்லா தான் போட்டான், அவனையே ஆட வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயங்கள் ஒண்ணு. ஆகாஷ் தீப்பு அவன் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சிராஜ் இருப்பான். யோசிக்கவே மாட்டான். ஓடி வந்து அடிச்ச ஒரே பால திரும்பி போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த அந்த கண்டிஷன்ல தான் ஆகாஷ் தீப் இருக்கான். தயவு செஞ்சு அவனெல்லாம் வந்துட்டு டியூன் பண்ணி உள்ள கொண்டு வரணும், அந்த விஷயங்கள். அதே மாதிரி பேட்டிங்ல வந்துட்டு சொல்ல முடியாது, நல்லாதான் ஆடினாங்க. கடைசியில கொஞ்சம் சொதப்பல். ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். அந்த இது சொதப்பிருச்சு. அந்த மிடில் ஆர்டர் எப்பயுமே சமாத் கொஞ்சம் அந்த பினிஷை கொடுப்பான். அவன் நேற்று சொதப்பினால அந்த ஒரு 15 to 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வரல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இந்த பவுலிங் ஓட்டையை மட்டும் லைட்டா சரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல டீம் தான். பேட்டிங் ஓரளவு பந்த் ஃபார்முக்கு வந்தா போதும். அடுத்த வருஷம் 27 கோடி தொக்கா இருக்கும். ஆப்ஷன்ல வந்து இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனா என்ன ஆப்ஷன், அவனுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. கேமரன் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவைலபிள் இருந்தா மட்டும்தான். இல்ல, பந்த் தூக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இன்னொரு ஒரு வருஷம் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் இன்னொன்னு வேற பேசிட்டு இருக்காங்க. அடுத்த இது வந்துட்டு அந்த 3 வருஷம் இல்ல 4 வருஷம் ஆகுறது அப்படின்ற மாதிரி வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தூக்க மாட்டாங்க நினைக்கிறேன் பந்தை. இன்னும் ஒரு வருஷம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னோட இது. மிச்சப்படி அவ்வளவுதான். அடுத்த சீசனுக்கு பவுலிங்கை மட்டும் எப்படி சரி பண்றதான் பார்க்கணும். அந்த இதை தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய பிளண்டர் வந்துட்டு மயங்காத 14 கோடிக்கு இது எடுத்தது வேஸ்ட். 14 கோடிக்கு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. 14 கோடிக்கு மான 3 மேட்ச் வச்சு, அதுவும் இப்ப போடுற ஸ்பீட்லாம் பார்த்தா 135 தான் போட்டுட்டு இருக்கான். இல்லடா, அவங்க பண்டெல்லாம் தூக்க கூடாதுடா. ஏன்னா பண்ட் வந்து ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார், ஒரு கேப்டன், அந்த மாதிரி பாக்குறாங்க. பண்டை தூக்கணும், திரும்பி கேப்டன் யாரை பண்றது? பூரனை கொண்டுருவா அப்படி. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸும் வெளிய 11 இந்தியன் டீம்ல உள்ள பிளேயர்ஸ் பெருசா யாரும் இல்ல. அதனால பண்டா தூக்க முடியும். இன்னொரு சீசன் சான்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த 3 வருஷம் சைக்கிள் வந்து பண்டா வச்சு கண்டினியூ பண்ணணும். இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஹெவியா போயிருக்கீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானோட. ஒரு சீசன் அடிக்கலைன்னா பண்டை தூக்குற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நீ சொன்ன மாதிரி மயங்க் யாதவ் வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அடுத்து அவன் ரிலீஸ் பண்ணாலும் 14 crores கொஞ்சம் கிடைக்கும். அவனை திரும்ப ஆக்ஷன்ல போட்டு எடுத்துக்கலாம் அவனை. அப்படி இல்லைன்னா வேற பிளேயர்ஸ் கூட போகலாம். ஏன்னா பவுலிங்ல ஃபுல்லா அவன் ரீக்ரூப் பண்ணியே ஆகணும்.
திக்வேஷ் அண்ட் மணிமாறனை வச்சு அவன் சூப்பரா போட்டு வந்திருக்கலாம். இந்த சீசனே அழகா கொண்டு வந்திருக்கலாம். 2 பவுலர்ஸ். நான் மணிமாறன் சித்தார்த்த முதல்ல இருந்தே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். அக்ஷர் பட்டேல் டிசியில் எப்படி ஃப்ரண்ட்ல வந்து யூஸ் பண்றாங்களோ, அது அவரே யூஸ் பண்ணிக்கிறவரோ தன்னை, அது மாதிரி மணிமாறன் சித்தார்த்தை வந்து அழகா யூஸ் பண்ணலாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஓப்பனிங்ல ஓவர் கொடுத்து அப்படின்னு. திரும்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இல்லடா. தாக்கூரை வச்சு மேனேஜ் பண்ணாங்க. ஓகே, அப்பவே நல்ல ப்ராமிஸ் காமிச்சாங்க. ஜாகிர் கான் வந்து ரொம்ப புகழ்ந்துலாம் பேசினாங்க. இந்தி பவுலர்ரா அவர் தான்டா அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர வர பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க எடுத்த பிளேயர்ஸே ஆகாஷ் தீப் வந்துட்டாரு, மயங்க் யாதவ் வந்துட்டான், அதுக்கப்புறம் ஆகாஷ் சிங்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தியா, அவனும் வந்துட்டான். எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா வந்து ஒரு ஒரு மேட்ச் ஆட விட்டுட்டு திரும்ப வெளியே குறைச்சிட்டாங்க. இது இன்னொன்னு ஒரு நிமிஷம், அந்த ஆகாஷ் சிங்ன்றவன் செம்ம ஸ்விங் பவுலர். அவனை நீங்க பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். போன மேட்ச் சூப்பரா போட்டான் ஃபர்ஸ்ட் 3 ஆமா ஓவர். ஆமா 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 சூப்பரா அவனை ஏன் போட்டான். உட்கார வச்சாங்கன்னு தெரியல. ஆகாஷ் தீப் வேஸ்ட். அவன் டெஸ்ட் மேட்ச் பவுலர். ஓடி வந்து ஒரு 10 ஓவர் ஸ்பெல்லு போடுவான். அதான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆகாஷ் சிங், இன்னொன்னு பிரின்ஸ் யாதவ் நல்லா தான் யாக்கர் போட்டுட்டு இருந்தான். அவனையே எடுத்தாங்கன்னு தெரியல. விஜய் உன் ஃபேவரட் பிரின்ஸ் யாதவ் 140+ அவ்வளவு குயிக்கா. அவனோட ரன்னப் வந்து ரொம்ப கம்மி தான். பும்ரா மாதிரி ரன் கம்பேர் பண்ணல. ரன்னப் மட்டும் ரொம்ப தூரமா ஓடிந்து போட மாட்டான். டப்புன்னு ஓடிந்து 140 140+. அவரை பேக் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க இது பண்ணிருக்கலாம். குயிக்கா 2 பக்கமும் டிசிவ் ஆகுற மாதிரி போடுற பிளேயரு. அவன் டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்த பிளேயர். அவன் அங்க இருந்து எடுத்து ரொம்ப வந்தாங்க. பிரஷர் போல இருக்கு. தானும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, டீமும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. வெறும் எனக்கு லக்கிலி இது வரைக்கும் மார்ஷ் இப்படி ஐபிஎல் நான் பார்த்ததே கிடையாது. நான் பாக்குற ஐபிஎல் வரைக்கும் அவன் வந்து ஒரு ஓவர்சீஸ் மேக்ஸ்வெல் மாதிரி தான் இருந்திருக்காரு. பட் மார்ஷ் இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணி, ஏடன் மார்க்கர் இவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணியும் இவங்களால வின் பண்ண முடியல. ஐ மீன் மார்ஷும் ஏடன் மார்க்கமும் சுத்துறதெல்லாம் இல்ல, ஆடும்போது அப்படியே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லா ஷாட்டுமே சூப்பரா ஆடுறானுங்க. அதுதான் மார்ஷ். மிட்ச் மார்ஷோட பெர்ஃபெக்ட் ஐபிஎல் தான்டா. நான் மிட்ச் மார்ஷ் வந்து என்னைக்குமே ஹையா ரேட் பண்ணுவேன். மிட்ச் மார்ஷ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அட்டாக்கிங் பிளேயர் வந்து டீம்ல இருக்கணும்னு நினைப்பேன். நான் சிஎஸ்கேலே எடுக்கணும்னு நினைச்சேன். நான் மிட்ச் மார்ஷ் நல்ல பிளேயர், டபிள்யூடி பிளேயர் அப்படின்னு. கரெக்டா ஏன்னா லாங் அந்த பைசப் வச்சிருக்கிறதுனால கிளீன் ஷாட்ஸ் அடிச்சா அந்த ஹை ஆன் ரேஸ்ல வர பால புக் அடிக்கிறது, புல் அடிக்கிறது, அந்த கிளீன் ஷாட்ஸ் அடிப்பாரு. அண்ட் ஸ்பின் எல்லாம் போட்டீங்கன்னா பால் பிச் ஆஃப் த பால்லே வந்து ஒரு சொருகுனா எங்கேயோ போய் ஸ்டேடியம் வந்துடும். அவரோட ரன் என்ன, பவர் பிளேல 50 ரன் அடிச்சு கொடுத்துருவோம், எனக்கு போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீங்க 100 150 அடிக்க போறோம். பவர் பிளேல எனக்கு 50 ரன். குயிக் ஃபயர் 50 நேற்று எல்லாம் வந்துச்சு. குயிக் ஃபயர் 50 வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா பவுலிங்ல சொல்லிக்க முடியல. எனக்கு கேட்டா பண்டோட டெசிஷன், இதை மட்டும் முடிச்சேன். பண்டோட டெசிஷன் மேக்கிங்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களோங்கிற ஒரு மாதிரி. அவன் வந்து ஒரு மாதிரி தன்னந்தனியா அந்த அம்மாவை பறி கொடுத்த குழந்தை மாதிரி ஒரு மாதிரி கிரவுண்ட்ல நிற்கும் போதே பார்த்தா அவன் யோசிக்கிற மாதிரி, ஐயோ என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே, இல்ல வெளியில இருந்து என்ன இன்புட் வருது அதை அனலைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணவா, இல்ல நான் மைண்ட்ல வச்சுக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணவா அப்படின்னு நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இல்லடா, ஆஸ் அ கேப்டன் நீ வந்து தனியா டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். நீ வந்து டிபெண்ட் பண்ணிருக்கலாம். நம்ம அப்படி சொன்னாலுமே ஸ்ரேயஸ் இருக்க ஃபுல்லா லாஸ்ட் இயர் ஃபுல்லா இன்புட்ஸ் எல்லாம் வெளியே தான் வந்தது. வெளியே இருக்க இன்புட்டையும் எடுத்துக்கிட்டு இப்ப கேம் போற ப்ராக்ரஸ்ல நீங்க கண்டிப்பா அனலிட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க இன்புட்ஸும் வாங்கிட்டு நீ இன்ஸ்டன்டிவா என்ன டிசிஷன் எடுக்கிறதுதான் முக்கியம். ஸோ அந்த டிசிஷன் ஏன் பண்ணிட்டு வர மாட்டேங்குதுன்னா அவருக்கு வந்து கான்பிடன்ஸ் கிடையாது. நம்ம வந்து பேட்டிங் ஒழுங்கா இல்ல, நம்ம இந்த டிசிஷனும் தப்பா எடுத்துட்டு நம்ம மேல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா இப்போ என்ன சொல்றது, ப்ராபப்ளி இப்போ பண்ட் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருந்து பயங்கரமான கேப்டன் டிசிஷன் இருந்தா சுப்மன் கில்ல விட அதிகமா பண்ட்டுக்கு தான் வந்திருக்கும் நிறைய சான்சஸ். பிகாஸ் ஆஃப் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சென்னா மாதிரி கண்டெஸ்ட்ல மேக்ஸிமம் ஆடி இருக்காரு, எல்லா இடத்தையும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, கண்டிஷன் தெரியும்ன்றப்போ. பட் அவர் வந்து என்ன சொல்றது, ஆஃப்டர் தட் ட்ரெஜடிக்கு அப்புறமா வந்து ஒரு ஐபிஎல் போன சீசனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. 400+ ரன் அடிச்சு டெல்லியிலே இருந்திருக்கலாம். பட் என்ன சொல்றது, இட்ஸ் கப் டு லைஃப். இப்படிதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் டீமை மட்டும் செட் பண்ண, அவ்வளவுதான். செட் பண்ணிட்டு என்னமோ பண்ண போவாங்க, பார்ப்போம். அடுத்த மேட்சுக்கு போவோம் நம்ம. ஓகே, அதான்டா, இதுதான் ஃபைனல் தாட்ஸ். ஆமா, எல்எஸ்ஜி அவ்வளவுதான், முடிஞ்சுட்டாங்க. 3 முடிஞ்சிருச்சு. எம்ஐ ஆர் டிசி. எம்ஐ வந்து 90% உள்ள வந்துருவாங்க தான் நினைக்கிறேன். டிசி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. அது இன்னும் தாண்டதே கஷ்டங்கிற மாதிரி இருக்கு. அதனால எம்ஐ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். லெட் சி. அவ்வளவுதான். இன்னும் 2 3 மேட்சஸ்லாம் சும்மா ஜாலியா ஆடுவாங்க. சிஎஸ்கே இன்னைக்கு அதுல ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். சரிங்க, சவாய் மான்சிங் பிளேஸ்க்கான இல்ல, இங்க டெல்லியா, அருண் ஜேட்லி ஸ்டேடியம். அருண் ஜேட்லி சூப்பர். ஆமா, ஓகே. அப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் அங்க ஒரு காமன் நியூட்ரல் வென்யூ. ஆனா நமக்கு அது ஹோம் வென்யூ மாதிரி தான் இருக்கும். ஃபேன் சப்போர்ட்லாம் எப்பயுமே இருக்கும். பார்ப்போம். ஓகே, உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு கிரிஷ்.
சிஎஸ்கே. இது இன்னைக்கு யாருக்கு சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவியா இல்ல உங்க சேட்டன் பாய்ஸ்க்கா? இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் பிளேஸ்க்கான போட்டி. நம்ம ஒரே டீம் இது வரைக்கும் ஒரே ஒரு டீம் லாஸ்ட் பிளேஸ் பினிஷ் பண்ணாத ஒரே டீம் வந்துட்டு உடன் சென்னை ஸ்பூன். மட்டும்தான். அத எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதே அந்த ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா டீம் செட் ஆயிருச்சு. ராஜஸ்தானுக்கு என்ன பிரச்சனைனா பவுலிங்கே இல்ல அவங்கள்ட்ட சுத்தமா. சுத்தமா பவுலிங் இல்லாத மாதிரி இருக்கு அவங்களுக்கு. நம்மளுக்காவது ஏதோ கலீல் அகமது, நூர் அகமதுன்ட்டு ஒன்னே பவுலிங் ஓரளவு இருக்கு. அதை ஒன்னே வச்சு நம்ம இது ஒண்ணு பண்ணிக்கிறோம். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஷிவ்ரான் ஹெட்மேரை போய் 14 கோடிக்கு ரீடைன் பண்ணது ஃபுல் ஆமா. இல்ல இல்ல ஸ்கேமரா அவன். ஐயோ ஒண்ணுமே தடவிட்டான். அவன் ஐபிஎல்லே தடவிட்டான். அவன் கரீபியன் பிரீமியர் லீக்ல நல்லா தான்டா ஆடினா. என்னன்னா நல்ல அவன பிளேயர். பொசிஷன் வந்துட்டு எங்க தெரியுமா இறக்குனாங்க அவனை நம்பர் 3ல இறக்கி விட்டாங்க. அவன் வந்துட்டு ஸ்பின் ஃபர்ஸ்ட் ஒரு ஹிட்டர் அவன். 10-15 பால் டைம் எடுத்துட்டு இல்லடா அவன் ஃபர்ஸ்ட் 15 பால் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செமையா ஆடினான் கரீபியன் பிரீமியர் லீக்ல. இங்க வந்துட்டு அவனை எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க சொல்றதுன்றது அவனுக்கு அது செட் ஆகல. இல்ல அவனுக்கு அவனை வந்து ஃபினிஷர்ல நிக்கலஸ் பூரன் பார்க்கணும். மாதிரி அவனை நிக்கலஸ் பூரன் மாதிரி முன்னாடியே ட்ரை பண்ணிடணும். ஒரு நாளாவது சஞ்சு சாம்சனுக்கு அப்புறம் நம்பர் 4ல இறக்கி விட்டுறணும். அவனை நம்பர் 4ல நம்பர் 5ல இறக்கி விட்டு அவனுக்கு ஒரு 10 பால் டைம் கொடுக்கணும். உனக்கு 10 பால் ஸ்லாட் டைம் கொடுத்தா இல்லையாடா? உனக்கு அந்த வேற வழி ஸ்லாட் இல்ல. ஏன்னா இல்லாதனாலதான் நிதிஷ் ராணாவே ஆட முடியாம இருக்காங்க. ரியான் பராக் நானும் ஆடுவேங்கிறான். 50 அடிச்சாதான் எனக்கு அடுத்த வருஷம் ஏதாவது பண்ண முடியுங்கிறான். ரயான் பராக் நல்லா தான் ஆடுறான். போன அந்த மேட்ச் அந்த எல்லாரும் விக்கெட் விடும் போதெல்லாம் செம்ம இன்னிங்ஸ் ஆடினான். அந்த சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஐபிஎல் சரியான மேட்ச். தனியா ஜெயிச்சு கொடுத்திருப்பான். அவுட் ஆயிட்டான். அவுட் ஆகாம இருந்தா அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருப்பான். இந்த வருஷம் நீ பார்த்தேன்னா ராஜஸ்தான் வந்துட்டு டாப் 3லயோ டாப் 4லயோ இருக்க வேண்டிய டீம். கிட்டத்தட்ட 5 மேட்ச் அந்த 5 மேட்ச வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச தோத்துருக்காங்க. அப்போ என்னன்னா அந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க இது பண்ணணும். அப்போ அதுக்கான இதை மட்டும் அவங்க இது பண்ணா போதும். மிச்சப்படி ஓரளவு அவங்களுக்கு பேட்டிங் இது இருக்கு. அந்த பவுலிங் ஓட்டையை ஆர்ச்சர் அடுத்த வருஷம் வரும்போது நல்ல ஃபார்ம்ல வரணும். அந்த இதுதான் அவங்க எய்ம் பண்ணுமே தவிர இல்ல யாரையாவது ஒருத்தர் வெளியே அனுப்பிட்டு இன்னும் ஒரு பவுலிங் ஒரு ஸ்பின்னர் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். அந்த இதை அவங்க எடுத்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி பிளேயர் இந்த மாதிரி டீம் கூட ஆடினா இன்னும் பெட்டரா இருந்திருப்பாங்க. அதுதான் சொல்றேன். ஒரு வந்திருந்தா அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஆறா இருக்கிற பிரச்சனை என்னன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்டர் 6 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்கும், 7வது இருக்காது. அது வந்துட்டு அந்த ஷாபாஸ் அகமது மாதிரி பிளேயர் எல்லாம் வந்து அது ஷார்ட் அவுட் ஆகும். அந்த மாதிரி இதைதான் அவங்க பாத்துருக்கணும். அது இது ஒண்ணுதான். சிஎஸ்கேக்கு மேக்ஸிமம் செட் ஆயிருச்சு, ஓரளவு செட் ஆயிருச்சு. அதான்டா அது அவன் மேடி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். மேடி உன்னோட தாட் சொல்ல சிஎஸ்கே பத்தி. சிஎஸ்கே பத்தினா சிஎஸ்கே அதான் எப்பவும் வழக்கமா நமக்கு பேட்சஸ் நடக்கிறப்ப கடைசி 3 மேட்ச் வந்து நமக்கு பிரகாசமா இருக்கும். ருத்ராஜ் கேக்க கடைசி மாதிரி. சோ இந்த வாட்டி வந்து நம்ம கான்பிடண்டா சொல்ல முடியுது. இது வரைக்கும் நடந்த 10 மேட்சஸ்ல 11 மேட்சஸ்ல நம்மளால பிளேயிங் 11 டிசைட் பண்ண முடியாது. பட் இந்த மேட்ச்க்கு பிளேயிங் 11 இதுதான் இருக்கும். ஈவன் தோ அந்த சஸ்பென்ஷன் அது இருந்தாலுமே சஸ்பென்ஷன்ல அஃபெக்ட் ஆகாத ஒரே டீம் நம்ம தான். மோஸ்டா எதுவும் தேவையில்ல, நாங்க எங்க டீம் செட் பண்ணிட்டோன்ற மாதிரி. சோ லக்கிலி உருவில் பட்டேலுக்கு ஒரு கேம் கிடைச்சது உண்மை. அண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆயிருச்சு. எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. 4 ஓவர்சீஸ் வந்து கான்வே ஆட வைப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இவர் ஆட வைப்பாங்க. அண்ட் தென் பத்திரானா ஆஸ் யூஸ்வல், நூர் அகமது ஆஸ் யூஸ்வல். அதுக்கப்புறம் வந்து 4th ஃபாரினர் தான் வந்து இவர் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி வேற யாருக்கு அப்ரிவிஸ். இவங்க 4 பேர். பத்திரானா திரும்பி வந்துட்டானாடா? அவனை ஏன்டா கூப்பிடுறீங்க திரும்பி? அவனை வீட்டுக்கு பத்திரானாவை எல்லிஸ் ஆட வைங்கடா. வரலன்னு நினைக்கிறேன். எல்லிஸ் ஓவர்டன் சாம்கரன் யாரும் இல்லைன்னு சாம்கரன் தான் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் எல்லிஸ் நான் பாக்கல. அந்த பிராக்டிஸ்ல பார்த்தப்ப பத்திரானா தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. சோ ப்ராபப்லி ஹில் பி பிளேயிங். நீ அதான் பத்திரானா வைட கம்மி பண்ணிட்டா. இன்னொன்னு பாத்தியா நேத்து பேட் கமின் சொன்னா ஈசான் மலிங்காவும் கிட்டத்தட்ட அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் தான். ஆனா அவன் லைட்டா ஆக்ஷனை மாத்தி சூப்பரா போட ஆரம்பிச்சிட்டான் இந்த சீசன். நேற்று சொல்லியிருந்தான் கோச்சஸ் கூட ஒர்க் பண்ணி நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இவனும் உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணா கரெக்டா இருக்கும். டெஃபினட்டா பண்ணாடா. பத்திரானாக்கு எக்ஸ்பெக்டட் இருக்கு, அது உண்மை. பட் இந்த வருஷம் காரணம் வந்து ப்ராபபிளி அவங்க வந்து என்ன இருக்கு நம்ம வந்து இங்க இருந்து பண்ண முடியாது. அவர் ஆக்ஷன் மாத்ததுனால அது இம்பாக்ட் இல்ல. அந்த ஆக்ஷன் மாத்ததுக்கு காரணம் இன்ஜுரி ஒரு காரணம். ப்ராபபிளி நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து அவனோட நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் ப்ராபபிளி இந்த T20க்காக பாக்குறாங்களோ என்னமோ. ஏன்னா அந்த மாதிரி இருக்குன்றதுனால ஆக்ஷன் ரீஃபைன் பண்ணிட்டு கண்டிப்பா பத்திரானா கம்பேக் கொடுக்கும். ஏன்னா பத்திரானா இங்க தவிர வேற எந்த டீம்ல போனாலுமே வந்து செட் ஆக முடியாது. ஏன்னா ப்ராபபிளி மும்பை ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மும்பை வந்து ரொம்ப ஃபோர்ஸா ட்ரை பண்ணாங்க பத்திரானா இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு. அது நடக்கல. பட் பத்திரானா கண்டிப்பா வந்து ஜஸ்ட் ப்ரூவ் கண்டிப்பா ஒரு மேட்ச் வின்னிங் டிராஃபி கண்டிப்பா அடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. நோயிங் நீ சொன்ன மாதிரி ஃபைண்ட் இன் பண்ணா. பட் ஃபைண்ட் இன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்க பிரான்ச்சைஸ் தான் கரெக்டா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன்.
இன்னொன்னு இன்னொரு நான் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுவேன். நான் உருவில் பட்டேல வந்துட்டு நான் அவனை ஃபினிஷரா அவனை குரூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனை ஏன்னா நீ பாரு அடுத்த வருஷம் வந்துட்டு ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரே ருத்ராஜ் கைக்வாட்னு வச்சுக்கோ. சரியா? ருத்ராஜ் கைக்வாடு ஒன் டவுன்ல யூர்வில் பட்டேல் தேவையில்ல. அந்த இடத்துல வேற ஏதாவது இன்னொரு ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜடேஜா, தூபே பிரவிஸ் எல்லாம் வந்துருவாங்க. பிரவிஸ் வந்துருவான். இல்ல என்ன கேட்டா ஒன் டவுன்ல பிரவிஸ், அதை மறந்துட்டோமே. ஒன் டவுன்ல பிரவிஸ், ஜட்டு, தூபே, அதுக்கப்புறம் உருவில் பட்டேல், தோனி. ஏன்னா அந்த பினிஷிங்ல தான் நம்மளுக்கு அந்த இடம் சொதப்புது ஒரு சில மேட்சஸ். ஏன்னா உருவில் பட்டேல் வந்துட்டு அடிக்கிறான் பாலை பார்த்து. அந்த பினிஷர் ஒரு தோனி இன்னும் ஒரு வருஷமோ அடுத்த வருஷமே இருக்காரான்னு தெரியல. ஒருவேளை தோனி இல்லாட்டி அந்த அந்த உருவில் பட்டேல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவன் எடுத்துக்கணும்னு தோணுது எனக்கு. நான் அதை டினை பண்றேன். ஏன்னா நமக்கு வந்து அதிகமா சொதப்பது காரணம் பவர் பிளேல 30 ஆட கிளியர் பண்றதுக்கு நமக்கு ஆளே இல்லைன்னு தான் நமக்கு இருந்தது. இவன் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் சொல்றேன் ஒரு நம்பர் 3. இல்ல நான் ஏன் அதை இப்ப ஓகேடா, அடுத்த வருஷம் ருத்து வந்துருவான். ருத்துவும் ஆயுஷ் மாத்திரே, அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ். அப்ப வந்துட்டு உருவில் பட்டேல் அங்க தேவையில்ல. நம்மளுக்கு பினிஷர் தான். தோனி போயிட்டு அப்ப யாரு பினிஷர்னு சொல்ல அந்த இடத்த வந்து நம்பர் 5 ஆட வைப்பேன். நம்பர் அதுதான் வரைக்கும் போக எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு ஜடேஜா தோனிக்கு முன்னா நடுவுல உருவில் பட்டேல் வரணும். அந்த பினிஷிங் கொடுக்கறதுக்கு அந்த அப்துல் சபாத் மாதிரி ஒரு ரோல் அவன் பண்ணணும். அதுதான் அந்த ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் இப்ப சிஎஸ்கே இல்ல. தோனிக்கு வயசாயிருச்சு. அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணணும். அதுதான் நான் பாக்குறேன். பெவால் பிரவிஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம். அவன் செம பிளேயர், ஒன் டவுன் பிளேயர். அவன் அழகா ஒன் டவுன் இறக்கலாம். அதே மாதிரி ஜடேஜா இதே இன்டென்ட்டோட அடுத்த வருஷம் ஆடினாருன்னா சூப்பரா இருக்கும். ஜடேஜா நம்பர் 4 தான். சீல் இந்த த்ரூ அவுட் திஸ் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஜடேஜா நம்பர் 4 தான். கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஆமா. தோனி அடுத்த ஆடினார்னா அந்த ஒரு சேஞ்ச் தான், வேற எதுவும் கிடையாது. தோனி ஆடுவார் கண்டிப்பா அடுத்த வருஷம். 2026 சீசன் கண்டிப்பா தலை இருக்காரு. அதான் டீம் செட் தான், வேற பிரச்சனை கிடையாது. ஓகே. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து பாக்குறோம். சிஎஸ்கே செட்டுன்னு சொல்லிட்டீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ். அந்த ஓப்பனிங் சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டன்சியா அடிச்சிட்டு இருக்காரு. அத தோத்ததுனால ஜெய்ஸ்வால் அடிக்கிறதுலாம் யாருக்கும் தெரியல. அங்க சாய் சுதர்சன் அதே மாதிரி இங்க ஜெய்ஸ்வால் செமையா எல்லா மேட்சும் 50, மேட்சுக்கு மேட்ச் 50. அதுவும் 50 சும்மா இல்ல, எல்லாமே ரொம்ப கம்மி பால்ல 50. நல்லா இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனா அது லாசிங் காஸ்ட்ல இருக்கிறதுனால நடுவில் வர்றவனுங்க கேபிட்டலைஸ் பண்ண மாட்டானுங்க. மேட்சர் கையில இருக்க மேட்சை கொண்டு போய் கையில விட்டுட்டு வந்துடுவாங்க. 6 ஓவர் 100 அடிச்சிருப்பானுங்க. அடுத்து 10-12 ஓவர்ல 130க்கு 5 விக்கெட் போயிடும். இந்த மாதிரி பண்ணா அப்புறம் எங்கிட்ட சேஸ்ல பினிஷ் பண்ண முடியும்? சோ பாப்போம் அவங்க எப்படி ஃபைன் டியூன் பண்றாங்க. இந்த வருஷம் 9 மேட்ச் ஆடி இருக்கானுங்க செகண்ட் பேட்டிங். 8 தோத்துருக்கானுங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் அந்த பயங்கரமான மேட்ச் பஞ்சு ஜிடி கூட ஆடினாங்களே, ஜிடி கூட 2 பேருமே ஃபினிஷ் பண்ணாங்கல்ல. சூரியவன்ஷி செஞ்சுரி அடிச்சான்ல அந்த மேட்ச் மட்டும் தான். சரி, ஓகே ஓகே பாப்போம் அப்ப எப்படி போகுதுன்னு. 2 மேட்சும் பேசிட்டோம். உங்களோட வின் ப்ராபபிலிட்டி சொல்லு மேடி. எனக்கு வின் கம்ஃபர்ட்டபிளா சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. நோயிங் தி கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அங்க பெருசா ஸ்பின்னர்ஸ் கிடையாது. உனக்கு கொஞ்சமாவது இழுத்து போடுற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வேணும். கிரவுண்டுமே கொட்டி கிரவுண்டு. ஸோ அசரங்கா மட்டும்தான் இருக்காரு. இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு தீக்ஷனா ஆட முடியாது ஆப்வியஸ்லி. அதனால அவங்க அசரங்கா மட்டும் தான் நம்பி போகணும். ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது சிஎஸ்கேன்னு சொல்லி. வரல நாண்ட்ரே பர்கர் வருவாங்க நினைக்கிறேன். இல்லடா கஷ்டம்டா. அவங்க வேற ஆடுவானுங்க. நாண்ட்ரே பர்கர் ஒரு தடவை போட்டா, லாஸ்ட் டைமே போட்டு நல்லா தான் போட்டான். பாப்பா எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஓடி ஃபாஸ்டா போட்டா பின்னாடி 50 மீட்டர் தான், தொட்டாலே 6 போயிடும். இல்ல ஆண்ட்ரே பர்கர் நல்லா ஸ்விங் பண்ணுவான், நல்லா தான் பண்ணுவான். அவனை இன்ஜுரி ப்ரோன் வேணாம். டெல்லி பிச்சில கஷ்டம். பிச்சு படி பாக்குறப்ப எனக்கு வந்து அதான் ஒரே விஷயம், ஓப்பனிங் காம்பினேஷன் 10 ஓவர் மேல நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் சிஎஸ்கே காலி. ஓப்பனிங் காம்பினேஷன் விக்கெட் எடுத்தானா ஆர்ஆர் வந்து அவ்வளவுதான். மொத்தமா எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது எடுத்துருவான். கலீல் அகமது எடுத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஒருத்தரையா தூக்கிடுவான். வைபவ் சூரியவன்ஷி கிட்ட நான் ஒரு சின்னதா ஒரு மைனர் மிஸ்டேக் பார்த்தேன். சோ ரொம்ப சின்ன பையன், ஹிஸ் வெரி ப்ராடஜி மாதிரி பிளேயர் தான். என்ன எக்ஸ்பெக்டர்ல என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் பால் நின்று வந்ததுன்னா கொஞ்சம் வந்து டிசப்டிவ் ஆகுறாரு. அவருக்கு எப்போ பேட்டை வந்து நான் அபினவ் முகுந்த் வீடியோல கூட பார்த்தேன். பேட்டை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இருக்காரு. ஓகேவா, நம்ம யூஸ்வலா எப்படி பிடிப்போம் ஃபேஸ் ஆஃப் த பேட்டை இப்படி பிடிச்சி இஸ் பிளேயிங் அரௌண்ட் டிஸ்சார்ஜ். அதாவது பேட்டோட ஃபேஸ் வந்து ஃபுல்லா காமிச்சு அடிக்கிறப்போ பால் நின்று ஸ்பின்னுக்கு வரப்போ கொஞ்சம் வந்து டிசீவ் ஆகிறாரு. ப்ராபப்ளி அவங்க அஸ்வினை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 அடி வாங்கவும் சான்சஸ் இருக்கு. முடிச்சிடறேன்.
அதான்டா முடிச்சிருக்கேன் ஒரு செகண்ட். அஸ்வின் வந்து கொஞ்சம் இப்ப கேரம் பால்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காரு, ப்ராப்ளி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. பால் கொஞ்சம் நின்னு வந்தா சூரியவன்ஷிக்கு அஃபெக்ட் ஆகிறான். எய்தர் அவங்க வந்து நூர் அகமதியோ இல்லைன்னா அஸ்வினியோ பவர் பிளே ட்ரை பண்ணி சூரியவன்ஷி விக்கெட் எடுக்க சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க அந்த சூரியவன்ஷி பேஸ் போலிங்னா கண்ணை மூட்டு அடிச்சிடாரு, நோ லுக் ஷாட் ஆகட்டும், ஆஃப் சைடு லெக் சைடுன்னு சொல்லிட்டு ஸ்பின்னுக்கு விக்கெட் ஆகிறாரு. நீ அர்பிட் பார் விக்கெட் எடுத்து பார்த்தா தெரியும். அர்பிட் பார் ரொம்ப ஸ்லோவா போட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் இங்க டெல்லி மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டைமென்ஷன்ஸும் கம்மின்றப்போ அதுல அடிவாங்க சான்ஸ் இருக்கு. ஒரே விஷயம், சூரியவன்ஷி ஸ்டாப் பண்ண ஸ்பின்னு தான். அதுக்கு ஆஃப் ஸ்பின் போடணும். அஸ்வின் ஆஃப் ஸ்பின்ன போட மாட்டேங்கிறான். ஏய், ஒயிட் பால் ஆப்ஷன் ரொம்ப கஷ்டம்டா. ஆஃப் ஸ்பின் அதெல்லாம் இல்ல, நீ ஆஃப் ஸ்பின்ன கரெக்டா கன்வென்ஷனலா போட்டாலே போதும். லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் அவன் ஆஃப் ஸ்பின் போட சொல்ற, ரைட் ஹேண்டருக்கு அவன் ஆஃப் கேரம் பால் ட்ரை பண்ணி லெஃப்ட் ஹேண்டருக்கும் கேரம் பால் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனை. சரி, கான்ஃபிடன்ஸ் இல்ல போல ஓகே இருக்கு. இல்ல மேபி ஓகே அடுத்த இது போயிடலாம். ஃபேண்டசி இல்லை 4 பிளேயர்ஸ் நம்மளோட வழக்கமான ஃபார்மேட்ல இருந்து ஆரம்பிங்க. கிறிஷ் ஒன்று தான் ஆரம்பிக்கிறேன். ஃபேண்டசி எனக்கு இங்க வந்துட்டு நூர் அகமது பிரவிஸ். நூர் அகமது அண்ட் ஆயுஷ் மாத்ரே. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே போன மேட்ச் அடிக்கல, கண்டிப்பா இந்த மேட்ச் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே இங்க அங்க வந்துட்டு சேட்டன் அண்ட் இவன் பவுலரு, அவங்க எதுல ஆல்ரவுண்டரே இல்லடா, யார் எடுக்கிறதுனே தெரியல. பேட்ஸ்மேனே எடு. பேட்ஸ்மேன் யார் இருக்கா? ஜெய்ஸ்வால். சரி, நீங்க யாரா எடுத்துக்கோங்க ஜெய்ஸ்வால, நான் இவரை எடுக்கிறேன். ரியான் ஹசரங்கா ட்ரை பராக். பண்றேன், விக்கெட் ஏதாவது. ஹசரங்கா ரியான் பராக் சார், ரியான் பராக் பவுலிங் ஏன் போட. பிறகு ஆல்ரவுண்டர் ரியான் தான், பராக் ஸ்பின் போட்டான் போனாடி நல்லா. ரியான் பராக் ஆல்ரவுண்டர் ரியான் எனக்கு பராக். வந்து நான் வந்து டிவால் பிரிவிஸ். பவுலிங்ல வந்து ஐ கோ ஃபார் ஜடேஜா. அதுக்கப்புறம் ஆர்ஆர்ல வந்து ஐ கோ ஃபார் துருவ் ஜுரல், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ப்ராப்ளி கேட்சும் பிடிக்க சான்சஸ் கிடையாது. பவுலிங்ல வந்து ஐ கோ ஃபார் யாரா இருக்கா, இப்படிதான் யோசிக்கிற மாதிரி இருக்கா. பவுலிங் ஆர்ஆர் யோசிச்சா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களா. ஆயுஷ் மாத்ரா, சாரி, ஆகாஷ் மதுவர். கஷ்மந்த். ஓகே. ஆகாஷ் ஸோ மதுர். என்னோட வந்து உருள் பட்டேல். உருள் பட்டேல் நல்ல ஃபார்ம்ல இருக்கான், எப்படியும் 30-40 ரன் தேத்திடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து பவுலிங்ல இது 100 அவங்க எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஓகே, நம்ம அப்பனா கலீல் இருக்காரு. AK47 அன்சுல் கம்போஜ். அந்த பக்கம் ஆர்ஆர்ல வந்து சூரியவன்ஷி எடுத்துட்டீங்களா? எடுக்கல. சூரியவன்ஷி. டெல்லி கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு, அங்கிட்டு இங்கிட்டுன்னு தொட்டாலே பறந்துடும் பால். ஸோ சூரியவன்ஷி. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஷிம்ரான் ஹெட்மேயர். இங்கேயாவது அடிப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேற ஆப்ஷன் இல்லடா, பவுலர்ஸ்லாம் வேஸ்ட்ரா. பவுலர்லாம் யாரையும் எடுக்க முடியாது, அதுக்கு இது வேணே பரவாயில்ல. சரி, ஓகே. பார்ப்போம். நானும் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டீமுமே ப்ரெஷர் இல்லாம ஆடுவாங்க. அடுத்த இதுக்கு டெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பாதி டீமும் இல்ல. இங்கேயும் நீங்க 3 பேர் இல்ல, அங்கேயும் 3 இதான் பேர் இல்ல. ஆர்ஆருக்கு லாஸ்ட் மேட்சோ? ஆமா, இதான் லாஸ்டா? இல்ல இல்ல, லாஸ்ட் இதான் மேட்ச் இதான். நினைக்கிறேன் ஆர்ஆருக்கு. அதான் லாஸ்ட் இது. அவங்க எப்படி கொஞ்சம் ஹையர் நோட்ல ஃபினிஷ் பண்ணு பார்ப்பாங்க. சிஎஸ்கேவும் அதே மாதிரி கொஞ்சம் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஓகே பாசிட்டிவா 2-3 பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பெட்டர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு. ஸோ டுடே வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ட்ரியோஸ் மேடி, விஜே அண்ட் கிரிஷ். நாளைக்கு ஒரு செம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட், ஒரு விர்ச்சுவல், ஆமா ஒரு விர்ச்சுவல், ஆமா குவார்டர் ஃபைனல் நாக் அவுட்னே சொல்லலாம். எம்ஐ வர்சஸ் டிசி எப்படி போகுது, அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், யார் ஜெயிப்பா, எல்லாத்தையும் நம்ம சூப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். அலாங் வித் இந்த RRCSK மேட்சோட ரிவ்யூவும் இருக்கும், எப்படி போச்சு அப்படின்னு. ஸோ ரெண்டையுமே பார்க்கலாம். அண்டில் அண்ட் தென் வி ஆர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பபாய்.